श्लोकम् काश्यश्च परमेश्वासः शिखण्डी च महारथः दृष्टद्युम्नो विराडश्च सात्यकिश्चापराजितः द्रुपदो द्रौपदेयाश्च सर्वशः पृथिवीपथे सौभद्रश्च महाबाहुः शङ्कान्तत्मुः पृथक् पृथक्. அர்த்தம்: விற்போரில் தலை சிறந்த காசி மன்னனும் சிறந்த வீரனாகிய சிகண்டியும் விராட நாட்டு மன்னனான திருஷ்டத்யும்னனும் மற்றவர்களால் வெல்ல முடியாத சாத்யகியும் சங்கு ஊதினார்கள். நாடாள்பவனே, திரௌபதியின் தந்தை துருபதனும் திரௌபதியின் பிள்ளைகளும் பெருந்தோள்களையுடையவனாகிய சுபத்ரையின் மகனும் ஆக எல்லோரும் தங்களுடைய சங்குகளை ஊதினார்கள். விளக்கம்: இங்கு சிகண்டி என்ற பெயர் வருகிறது. சிகண்டி என்றால் முகத்தில் மீசையில்லாதவன் என்று பொருளாகும். இவன் பேடியாகத் தோற்றத்தில் தென்படுவதால் இவன் போரில் பீஷ்மருக்கு முன் நிற்க அவர் அவனுடன் போர் புரியாது தோற்கும்படி ஆயிற்று. திருஷ்டத்யும்னன் என்றால் எவராலும் எதிர்க்க முடியாத ஆற்றலுடையவன் என்பதாகும். இங்கு நாடாள்பவனே என்று கௌரவர்களின் தந்தையான திருதராஷ்டிரன் அழைக்கப்படுகிறான். அதாவது, ஒரு நாட்டில் அமைதியோ போரோ அது அந்த நாட்டை ஆளும் மன்னனின் போக்கினைக் கொண்டே அமையப் பெறுவதால் இப்பாரதப் போர் திகழ அரசனே மறைமுகக் காரணமாக இருப்பதாக நமக்கு தெரிவிக்கப்படுகிறது. அடுத்த காணொளிக்கு காத்திருக்கவும்.